ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க எஸ்வி. இது நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். ஸோ என்னதான் அந்த தீ அணைஞ்சிருந்தாலும் அதோட சூடு வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல என்னதான் பரபரப்பான நிலைமை வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்தாலும், பரபரப்பு எப்படி கம்மியாகும், நாங்க வந்து பிரஸ் மீட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்றத வந்து பார்க்கலாம். செகந்திராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து எக்கனாமிக் வைஸா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு யூசேஜ் வந்து கம்மி பண்ணுங்க, ரெண்டாவது வந்து ஆயில் யூசேஜை வந்து கம்மி பண்ணுங்கன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆயில் யூசேஜ்ல என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல், டீசல், அப்புறம் எடிபிள் ஆயில் விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க, அனாவசியமா வெளியில செல்றத வந்து தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு யூசேஜ் வந்து உலகத்திலே அதிகமா இந்தியா வந்து கோல்ட வந்து இறக்குமதி வந்து பண்ணுது. அதனால இந்த கோல்டு யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இந்த ஓராண்டுக்கு வந்து ஓரிரு ஆண்டுக்கு கோல்டு யூசேஜ் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்றதையும் வந்து பாரத பிரதமர் வந்து வலியுறுத்தி. ஏன் வந்து பாரத பிரதமர் வந்து இந்த கட்டத்துல வந்து ஏன் சொல்லணும், அந்த நிகழ்ச்சியில இதை ஏன் சொல்லணும்? சோ அதுக்கான வந்த விமர்சனங்கள், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன விமர்சனங்கள் வச்சிருக்காருன்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மேற்காசியா நாட்டுல ஒரு பெரிய போர் பதற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அமெரிக்காவோட தலையீட்டாலையும் வந்து எக்கனாமிக்கலா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவோ எல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுமே வந்து டாலர்ஸ்ல தான் வந்து நடக்கும். மோஸ்ட்லி வந்து டாலர்ஸ் தான் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ எல்லா கண்ட்ரியுமே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல, அதாவது ஒரு போர் பதற்றமான காலகட்டத்துல எக்கனாமிக்கல் வந்து எப்படி வேணா வேர்ல்டு எக்கனாமிக் வந்து டவுன் ஆகலாம். அதனோட காரணத்தினால என்ன பண்றாங்க, இப்ப ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து பாரத பிரதமர் வந்து என்ன சொல்றாரு, இதனால நம்மளுடைய டாலர் ரிசர்வ் வந்து நம்ம அதிகமா செலவிட வேண்டியதா இருக்கும். அதனால மக்களாகிய நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியின் வீழ்ச்சி தான் இது, எக்கனாமிக்கலா வந்து நாட்டை ரொம்ப டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. இது உண்மையா இல்லையா நம்ம விமர்சிக்கணும்ல. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் முற்றிலும் ஒரு பொய்யான கருத்தை வந்து ராகுல் காந்தி வந்து தன்னோட எக்ஸ்தல வலைப்பக்கத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதோடைய கருத்து வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பாஜக வந்து எக்கனாமிக்கலா ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் 2013ல இந்த மாதிரி எந்த ஒரு போர் பதற்றமோ எக்கனாமிக் கிரைசிஸோ இல்லாத ஒரு காலகட்டத்துல அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில பினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கோல்டு கோல்டு இம்போர்ட் வந்து கம்மி பண்ணணும், கோல்டு இம்போர்ட் ஸ்கீம் வந்து நம்ம வந்து ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ பப்புஜி நீங்க மறந்துருக்கலாம், மக்கள் நாங்க மறக்க மாட்டோம். வலைதளம் அது மறக்கவும் முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பப்புஜி வந்து நல்லா மாட்டிக்கிட்டாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். சோ ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து வைக்கிறேன், எதிர்கட்சியா நம்ம ஏதாவது செயல்படணும் இல்லையா? சோ அதோடைய காரணத்துக்காக நான் வந்து எதிர்கட்சி நான் நிரூபிப்பேன் அப்படின்ட்டு தன்னோட எக்ஸ்தல வலைப்பக்கத்துல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதுக்கு ஒரு பெரிய பல்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து வாங்கிக்கிட்டாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். சரி, நம்ம வீடியோட தொடக்கத்துல ஒண்ணு சொன்னோம், தமிழ்நாட்டுல இன்னும் தீ அணையவே இல்லப்பா, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது வந்து சொன்னோம். சோ அதோடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் வந்து நடந்தது. பரபரப்பான ஒரு புயலையோ வந்து கிளப்பி விட்டாங்க. அப்படி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் அவர்கள் கூட ஒரு சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அதிமுகவோட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. என்னன்னு வந்து, அதாவது ஒரு மனு வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து அதிமுகவின் சட்டமன்ற தலைவராகவும் கொறடாவாக சி விஜயபாஸ்கர் அவர்களே வந்து இந்த 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு மனு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற வர சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி 17 எம்எல்ஏக்கள் தான் வந்து போயிருந்தாங்க. சோ ஆல்ரெடி எடுத்ததே வந்து ஒரு 47 தான். அந்த 47ல 30 எம்எல்ஏ வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்திருக்காங்க. சோ அதுவே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செயல். சோ இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அதிமுக இருந்தாலும், நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. சோ அவங்க சைட்ல இருந்து சொன்னது என்ன பாத்தீங்கன்னா,
வா அவங்கள வந்து சந்தித்து ஒரு வாழ்த்து ஒரு மதிப்புக்குரிய சந்திப்பா தான் நாங்க வந்து சந்திச்சோம். இதுல வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல அவர் யார் யாரெல்லாம் வந்து சந்திச்சாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும், அன்புமணி அவர்களையும், சீமான் அவர்களையும் வந்து சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாம வைகோ அவர்களையும் மரியாதை நிமித்தமா வந்து சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இதுல நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா பார்க்கணும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களை வந்து புறக்கணிச்சிருக்காரு விஜய். எடப்பாடி அவர்களை வேணுமனே புறக்கணித்தாரா, இல்ல இதுல ஏதாவது ஒரு அரசியல் நோக்கு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ இதுல கண்டிப்பா ஒரு அரசியல் நோக்கு வந்து இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சி.வி. சண்முகம் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அதோடைய வெளிப்பாடு வந்து தெரியுது. சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு எங்களுக்கு ஆசைதான். ஆனா ஒரு என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து நாங்க சந்திச்சுக்கிறோம். அதை நாங்க வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டிருக்காரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடி அவர்கள் திமுகவோட ஆதரவோட சிஎம் ஆகிறதுக்கு வந்து முயன்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, அதிமுகன்றது வந்து வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து உருவான ஒரு கட்சி. திமுகவோட ஊழலையும் அதே எதிர்த்து இப்ப எப்படி தாவேகா வந்து திமுகவை எதிர்த்து வந்து நாங்க உருவானோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அப்படி உருவான கட்சி நாங்க. ஆனா அவர்களுடைய இதுல சப்போர்ட்ல வந்து நான் வந்து சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சாரு. அது வந்து எங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. அதனால எங்க கூட இந்த 30 எம்எல்ஏக்கள் வந்து வந்தாங்க. சோ அடுத்த கட்ட நகர்வா வந்து என்டிஏ ஆட்சியில இருந்து நாங்க வெளியே வரோம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து சொல்லிட்டாரு. சோ இப்ப அதிமுக யாருக்கிட்டதான் இருக்கு? அண்ணன் எடப்பாடி தான் தலைமையா, இல்ல எஸ்.பி. வேலுமணி தலைமையா, இல்ல 2 தலைமையா, இல்ல 3 4 தலைமையான்னு வந்து தெரியல. சோ என்னதான் இதை நம்ம ஒரு விமர்சனமா சொன்னாலும், ஒரு அரசியல் விமர்சகரா எனக்கு இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமும் வருத்தமும் இருக்கு. காரணம் என்னன்னா, அம்மா மறைவுக்கு பின்னாடியில இருந்தே இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனையில இருந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ எலெக்ஷன் முன்னாடிதான் கொஞ்சம் சால்வ் ஆகி ஆச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா, இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு சம்மவ் விஜய் ஃபேக்டர்னால ஏடிஎம்கேக்கும் லாஸ் ஆயிருக்கு, டிஎம்கேக்கும் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஆனா டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எந்த ஒரு உட்கட்சி பிரச்சனை இல்ல. உங்க கழக தலைவர் வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காரு. ஆனா இன்று அளவும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை குற்றச்சாட்டு வைத்த பிறகும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மௌனம் வந்து காத்து கொண்டேதான் இருக்கிறாரு. ஸோ சி.வி. சண்முகமும் வந்து தடாலடியா போட்டு எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து கட்சி வந்து நல்லா இருக்கணும்ப்பா. கட்சி நல்லா இருக்கணும்னா தாவேக்காக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோன்ற ஒரு நிலைமையும் வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. இதுல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, யார் காட்டுல மழையோ என்னன்னு தெரியல. விஜய் வந்து அதாவது நம்ம தமிழக முதல்வருக்கு வந்து செம்ம குஷி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10 எம்எல்ஏ சப்போர்ட், இப்ப 30 எம்எல்ஏ சப்போர்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நம்ம ஆட்சியை வந்து கவுக்க முடியாதுன்ற ஒரு சந்தோஷத்துல விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இதுல என்னோட ஒரு வலியுறுத்தல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக மீண்டும் பலமா வரணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக அப்படின்னு வந்து இருமுனை போட்டி தான் இருந்தது. அதை வந்து மும்முனை போட்டியான்றது வந்து நம்ம சொன்னாலுமே இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற மாதிரிதான் போச்சு. சோ அந்த நரேட்டிவ் வந்து பக்காவா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டாரு. அதாவது திமுக தீய சக்தி, அதிமுக தூய சக்தின்னு இருந்ததை மாத்தி அவங்க தீய சக்தி, தாவேகா வந்து தூய சக்தி அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு வந்து ஆட்சியை வந்து அவங்க புடிச்சிட்டாங்க. சோ எனக்கு என்ன வருத்தம்னா, மும்முனை போட்டியா வந்து சொன்னாங்க, இப்போ இருமுனை போட்டியா ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன்ல திருப்பியும் அதே காலங்காலமா இருந்தா அந்த இருமுனை போட்டியா வரக்கூடாது. ஒரு மும்முனை நாமுனை போட்டியா வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது எனக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, ஒரு 4 தலைவர், 4 சிறப்பு தலைவர்கள், 4 சிறந்த கட்சி இருக்கு. இதுல நான் எதுக்காக ஒண்ணு வந்து தேர்வு செய்யறேன் அப்படின்ற மாதிரி வரணும். சோ அது மட்டும் இல்லாம அதிமுக மீண்டும் வரணும். சோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போட்டு உடைக்காம ஃபர்ஸ்ட் உள்ள உட்காந்து பேசிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டு தான் நாங்க முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எடப்பாடி தரப்பும் வந்து என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, ஆல்ரெடி 5 வருஷம் திமுக ஆட்சியை வந்து இதே மாதிரிதான் வந்து உட்கட்சி பிரச்சனை அதிமுக அதே வந்து பூகம்படுத்தி காட்டி 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 ஒரு எதிர்கட்சியாவும் அதிமுக வந்து சிறப்பா வந்து நம்ம சொல்ல முடியாது. இன்னும் ரொம்ப பெருசாலாம் வந்து செயல்படல. சோ இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, திமுக வந்து சிறந்த எதிர்கட்சியா வந்து செயல்படும் அப்படின்ட்டு. ஆனால்
அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து வெளிக்காட்டுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. காரணம் என்னன்னா, மீண்டும் ஒரு உட்கட்சி பூசல்ல வந்து அதிமுக வந்து மாட்டியிருக்கு. அந்த அம்மா இருந்திருக்கணும். அதுதான் நம்ம கடைசியா சொல்றது. எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்திருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. சம்பவ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா மீண்டும் அதிமுக வந்து சிறந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லாம அதிமுக தொண்டர்களின் கோரிக்கையுமே அதுதான். ஸோ இன்னொரு பிளவு வந்து அதிமுக பார்த்துச்சு அப்படின்னா அதிமுகவால மீண்டும் வர முடியாது. ஸோ வீடியோட இறுதி கட்டத்துல வந்து இருக்கோம். வழக்கம் போல நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், இந்த சேனல் இன்னும் சிறந்து செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.